சார் ஆடிப்பட்ட லோ பட்ஜெட் தரபஸ் பாருங்க, அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா நிறைய வந்து பாருங்க. பாருங்க 2 நாளாக வீடியோ போட்டு தங்கச்சி பாப்பாவுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். நல்லமாரி முடிச்சுட்டு இந்த வரப்போகிறேன். இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன், பார்த்துனே வாங்க. ஒரு சில முக்கியமான விஷயமும் சொல்கிறேன், பார்த்துன்னு வாங்க. நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க. வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பூர் குளோபல் ஸ்கூல் சொல்லிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு இருக்கிறது வேப்பூர் குளோபல் ஸ்கூலு. நிறைய வண்டி வந்துக்குது, நிறைய வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள். வாங்க, நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. வண்டி பாருங்கள், 2013 14 ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு. கஸ்டமர் 3 ரூபா கேட்குறாங்க, ஒரு 290 முன்ன பின்ன உடச்சி வாங்கி தரேன் வாங்க. அடுத்து பாருங்கள், 2011 12 ரிஸ்ட்டு டாட்டா வின்ச்சரு 2 ரூபா கேட்குறாங்க, 190க்கு ஆகும். கிட்ட வாங்க 1,85,000 கொடுக்கலாம். அடுத்து ஸ்கார்பியோ ஒன்று பாருங்கள். இந்த கட்சிக்கெலாம் சூப்பராக சார், இப்போ நல்ல ஒரு மூமெண்ட்டு சார், நிறைய வண்டிங்க. ஸ்கார்பியோ சூப்பராக இருக்கும். 2008 மாடலு, ஒரே ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் இருக்குது, தெளிவாக இருக்கும். 4000 ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 4,15 ரூபா, ஒரு 4 ரூபாய் தருவார். அடுத்து பாருங்கள், டிவி 300 2019 மாடல் சிங்கிள் ஓனரு, 9 ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 850 பண்ணலாம், லோனே 9 லட்சம் வாங்கலாம். அடுத்து பாருங்கள், டாட்டா சஃபாரி. டாட்டா சஃபாரியில் பார்த்தினாக்கா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் எல்லாமே இருக்குது. 2009 10 ரிஸ்ட்டு, கஸ்டமர் 2 ரூபா கேட்குறாங்க, 190 சுகுரா கொடுக்கலாம். ஹோண்டா சிவிக்கு சூப்பராக சார் வண்டி ரச்சுனுக்குது. பெட்ரோல் வண்டி 2008 28 பேப்பர் கரண்ட் இருக்குது. 2,75,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 2000 ரூபாய் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், i10 2009 மாடலு 2028 பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 2 ரூபா கேட்டு 1,85,000 கேட்குறாங்க. நல்லாயிருப்போம். ஒன்றும் இல்லை சார், நான் பெரும்பாலும் பார்த்தேன் அப்பா அம்மா பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவேன், அப்பா அம்மா பற்றி. அதில் வந்து நான் அனுபவத்தில் சொல்கிறேன் பாருங்க. அனுபவத்தில் பாருங்கள், இன்றைக்கி வந்து எத்தனை லட்சம் எத்தனை கோடி ஊற்றலாம் நம்ம அம்மாவும் அமைய மாட்டாங்க, அப்பாவும் அமைய மாட்டாங்க. எனக்கு என்னன்னாக்கா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 49-50 வயசு ஆகுது நம்மளுக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 28-30 வயசில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா கிட்ட எதிர்த்து நின்று பேசுவேன் நான். எல்லாம் வீட்டு வாசிப்படி தான், எல்லாமே சண்டைக்கு வாக்குவாதம் 2 பேருக்கும் அது பேருக்கும். அதாவது ஒரு அப்பா வந்து புள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கஷ்டம் என்னன்னாக்கா, அந்த அப்பா காலத்துலேருந்து அப்பா வயசுக்கு வரா ஒரு புள்ள ஒரு 50 வயசு, அப்போ தான் தெரியுமா அவருடைய வருத்தம் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா தான் புள்ள வந்து வர சொல்ல தான் அது கடை. அதில் வந்து எனக்கு அனுபவத்தில் சொல்கிறேன் பாருங்கள். எப்போ அதை திட்டுவார் பேசுவார். நானும் கொஞ்சம் வாக்குவாதம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா விட்டு வெளியே போ என்ன சொல்லிக்கிறாரு எங்கள் அப்பா கூட. விட்டு வெளியே போனவர். அப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணு, எங்கே விட்டு வெளியே போகுது நேற்றுக்கு வீட்டு வாடகை போனால் எங்கே போகிறது, பயிராகத்தில் வாழ்ந்தேன். எப்படின்னா கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி வீட்டை கட்டிட்டேன். இப்போ எங்கள் அப்பா வாயில் வார்த்தையே வேலை விட்டு வெளியே போட, எங்கன்னா விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிட்டாருனாக்கா வெளியே போக முடியாது, வெளியே போயிடுமே வீட்டை கட்டானான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் தெரியுது அது என்னான்னு சொல்லிட்டு. ஒரு பிள்ளைய வந்து தேள் கொட்டை தான் விஷம் வர மாரி என்னை திட்ட தான் அந்த அளவுக்கு நான் வளர்ந்துக்கிறேன். காரணம் எங்கள் அம்மாவோட சொல்கிறேன் வார்த்தை, அந்த பையனை இந்த அளவுக்கு திட்டனாச்சு, அவன் அந்தளவுக்கு மேலே வந்துட்டான்ல, இன்றைக்கி நாலு மக்கள் மேலெல்லாம் பேர் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி. என்றைக்கும் பெத்த தாய் தப்புன்னு வந்து நல்லவனும் நினைங்க, என்றைக்கும் பிள்ளைங்களை கெட்டு போன்னு நினைக்கவே மாட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா திட்டலினாக்கா நான் அந்தளவுக்கு நான் வீடு வாங்கியிருப்பேனா, இந்தமாரி இடம் வாங்கியிருப்பேனா, இந்தமாதிரி கார் பிஸ்னஸ் பண்ணியிருப்பேனா சொல்லுப்பால. அதுமாதிரி தான் பெற்றவங்களை மட்டும் இனிமேல் தப்பாக நினைக்காதீங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன், அப்பா அம்மா நல்ல மாரி பார்த்துங்க, நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணம் தான். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து பாருங்கள், 2000 சார் ஒரு வீடியோவில் நான் அப்பா அம்மா பற்றி பெருமையாக சொல்கிறேன்னா என் அனுபவத்தை பற்றி தான் சொல்கிறேன் நான், அதனால் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், 2013 மாடலு 14 ரிஸ்ட்டு 2 ஓனரு சார், சிங்கிள் ஓனரு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா சொல்லிட்டாங்க. அப்புறம் 3,15 ஆக்கினாங்க, 3 ரூபாய்க்கு வந்தாங்க, 290 பண்ணிட்டாங்க, 265 சொல்லிட்டாங்க. கிட்ட வாங்க 2,50,000 தருவான். 13 ஒரு யாருன்னா கொடுத்துட்டா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா யாரால் தர முடியாது, சரவணம் மட்டும்தான் தர முடியும்.
நான் காட்டு பணத்தை கண்ணில் காட்டு யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வனுக்கோசம் ஏசி போட்டா சில்லர் இருக்கா வண்டி பார்த்தா சம கும்பிடுங்க டீசல் பெட்ரோல் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க. அடுத்து பாருங்க 2013 மாடல் ஒரே ஓனரு செம்மையான வண்டி எல்லாம் தெளிவான வண்டி செம்ம குவாலிட்டி சார். ஒரு அக்கா அண்ணன் ஓட்டி போனால் ஜம்முன்னு இருக்கும். சொல்ல முடியாது கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆகாதுக்கு 2ஆவது கல்யாணம் ஆகாது ஆகிட்டு பண்ணி வச்சு போகிறீங்க. அதனால் வாங்க நல்லா இருக்கும் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு நல்லாயிருக்கும். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்துனா சீப் அண்ட் பெஸ்ட் எவ்வளோ கேட்டீங்கன்னா கஸ்டமர் பார்த்தினாக்கா வெறும் 290 கேட்குறாங்க 275 தரலாம். அடுத்து பாருங்கள் 2014 மாடல் 2 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் 1,70,000 மாடல் சார் 1,75,000 சார் 1,75 சார் 1,75. 2019 மாடலு ஓனர் பார்த்தினாக்கா ஒரே ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்குது 17 to 19 கஸ்டமர் 7 ரூபாய் கேட்குறாங்க ஒரு 650 ஆகும். ஷிஃப்ட் டிசைரு 2010 மாடலு 2.25 ரூபா கேட்குறாங்க கெட்டவாங்க முன்ன பேசி தரேன். அடுத்து பாருங்கள் ஷிஃப்ட் SX4ல் சூப்பராக இருக்கும் 2013 மாடலு 350 கேட்டு 3.25 ரூபா கேட்குறாங்க கெட்டவாங்க ஒரு 3 ரூபா ஃபைன் நிற்கிறாங்க 290 சுகராக கொடுப்பாங்க. சார் வண்டியா சார் இது ஐயா செம்மையா சார் நாங்கள் போயிட்டு வந்தோம் ஒரு டூரு சரியான வண்டி சார் 2 நாள் லாட்ஜு இந்த 10 பேர் போகிற வண்டி சம மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா வாய் எல்லாத்தையும் போட்ட சம ஜம்முன்னு போல சார். வண்டின்னா வண்டி 100 சார் இது எடுத்து பாருங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு கூட்டு குடும்பத்துக்கு சூப்பராக இருக்கும். 2017-18 ரிஜிஸ்டர் சிங்கிள் ஓனர் ஏசி பவர் விண்டோ சென்ட்லாக் எல்லாமே இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார். கஸ்டமர் 5,000 ரூபா கேட்டு 5 ரூபா கேட்டாங்க போன வீட்டில் 5 ரூபா போட்டால் 4.25 ரூபா ஃபைனான்ஸில் கிட்டவா 4,000 ரூபா கூட சார் கிட்டவா 4.35 பணத்தை கண்ணில் காட்டுக்கு எடுத்து கொடுத்துட்றேன் சுகுராக அவங்க 4.25 ரூபா கேட்குறாங்க பெண்ணை பேசி தரேன் நல்ல வண்டி விட்டுற 17 யாருமே தர முடியாது 2 நாள் லாட்ஜு. அடுத்து பாருங்கள் 2012 ஒரே ஓனர் 2,35,000 கேட்குறாங்க 2,25,000 சுகராக கொடுக்கலாம். ஒரு டாக்டர் வண்டி ஜீப் வண்டி சூப்பராக இருக்கும் கஸ்டமர் 750 கேட்குறாங்க கெட்டவாங்க பெண்ணை பேசுகிற 19 ஒரே ஓனர் இது 1,45,000 ஆகும். இந்த டாட்டா இண்டிகா பாருங்கள் லோ பட்ஜெட்டில் சின்ன வண்டியில் பார்த்தினாக்கா வெறும் 85 ரூபா கேட்குறாங்க கிட்டவாங்க வெறும் 75 ரூபா தரலாம். 2008 ஒரே ஓனரு 4 வீல் அலா வீல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா செம்மையாக இருக்கும் வெறும் 75 ரூபா எடுத்துகிட்டு போங்க யாருக்கோசம் என் மக்களுக்கோசம். அடுத்து பாருங்கள் டாட்டா மான்சா 2009-10 ரிஜிஸ்டர் நம்ம தர்றப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் பார்த்தினாக்கா இன்றைக்கி 1,55,000 கேட்டு 1.25 ரூபா சொல்கிறாங்க டாட்டா மான்சா. நிசான் மைக்ரா பாருங்க 2012 மாடலு 2,75,000 கேட்கலாம் 250 சுகரை கொடுப்பாங்க. செவலட் பீட்டு பெட்ரோல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஸ்டாண்டில் 11 மாடலு நம்ம தர்றப்போ ரேட்டு 1,55,000 கேட்குறாங்க கெட்டவாங்க பெண்ணை பேச்சு தர. ஓண்டா வெர்னா 2012 மாடல் 2 ஓனர் நம்ம தர்றப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் லெவல் கேட்டினா கஸ்டமர் பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 3,70,000 கேட்குறாங்க கெட்டவாங்க பெண்ணை பேசி தரேன். இந்த வண்டி பாருங்கள் 2,70,000 தரலாம் கெட்டவாங்க 2 ரூபா 1,85,000 சுகராக கொடுப்பாங்க. இன்னும் பின்னால் நிறைய வண்டிக்குது விட்றாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும். நீ கொஞ்சம் கெட்டவாமா அப்படியே நின்று அப்படி நான் பேசினேன் வாங்க நல்லாயிருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை. இப்போது சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து குறிக்கோளோட வாழ கற்றுங்க. நம்மளால் முடியாது வராது போவாது தெரியாதுன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. ஒரு புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களும் சரி யாராக இருந்தாலும் சரி மேரேஜ் ஆகி போனாலும் சரி ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து உறுதுணையாக இருந்து வாழ கற்றுங்க. அப்பா அம்மா வந்து பிள்ளைங்க நல்லா வளர்த்து போனாக்கா கட்டிக்கிறம்மா கணவன் மணி 2 பேரெல்லாம் அவங்களுக்கு சவாலாக வாழ கற்றுங்க. ஒரு வீடு வாங்குங்க நல்ல ஒரு இடம் வாங்குங்க. அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி கூட ஒற்றுமையாக இருந்து சவாலுக்குன்னு தனியாக நின்று வாழ்ந்து காட்டுங்க. முள்ளு மாரி வாழ்ந்து காட்டுங்க. அதாவது முள்ளுக்கு இதேன்னு சொல்லிட்டு அது காலை வச்சா குத்துன்னு பயப்படவும் கூடாது. அதேமாரி காலில் முள் வச்சு உடச்சிட்டுனா நடுங்கவும் கூடாது. அதனால் உஷாராக வாழ கற்றுங்க. நல்லா இருப்போம். அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடங்க. அவங்க சொன்னால் நல்லதாக சொல்லுவாங்க கெட்ட சொல்ல மாட்டாங்க.
இன்றைக்கும் சொல்கிறேன், இப்போ சொல்ல அவங்க என்ன பிடிக்குதோ வாங்கி கொடுங்க, கேட்டதை வாங்கி கொடுங்க, சந்தோஷம் இருப்பா. சார் இன்றைக்கி கடவுள்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கடவுளும் இருக்கிற முருகர் இருக்கிறாரு, அதே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, அதே மாதிரிக்கா அம்மன் இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம எம்மதமும் சம்மதம் மாரி நம்ம அல்லா இருக்கிறாரு, அதே மாதிரி ஏசப்பா இருக்கார். எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாத்துக்கும் முதல் கடவுள்னா அப்பா அம்மா மட்டும்தான். அவங்க எவ்வளோ மனம் கோணாமல் நம்ம நடந்துக்கணுமா, நம்ம நல்லா இருப்போம் சார், நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இன்னொரு வீடியோ, அடுத்த வீடியோ பாருங்கள். நாளை போடுற வீடியோ தான் அதிரடியான வீடியோ, செம்மையாக சொல்ல போகிறேன். அந்த வீடியோவில் எல்லாருக்கும் பயனடைன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நாளைக்கு கரெக்டாக 11 மணிக்கு அப்டேட் ஆகும் அந்த வீடியோ. தொடர்ந்து நல்ல நல்ல விஷயத்த அடுத்த வாரம் ஃபுல்லாக இன்றைக்கி புதன் விழா வெள்ளி சனிக்கிழமைக்குள்ளே பாருங்கள். நிறைய விஷயம் சொல்ல போகிறேன், பார்த்துனே இருங்க. நான் போய் வந்த அனுபவத்தை பற்றி சொல்ல போகிறேன். நாளைக்கு 11 மணிக்கு ஒரு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கோம், வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கோம். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. டீசல் பெட்ரோல் நம்ம பிரபு